வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. 16/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது செவ்வாய்க்கிழமைங்க. விசாக நட்சத்திரம் அன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. எத்தன மணிலேருந்துன்னா, மதியம் 2 மணிக்கு மேல தான் செவ்வாய்க்கிழமை விசாக நட்சத்திரம் ஓடுதுங்க. அடுத்தது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் 5:11 வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. இது குருவோட சாரம். துலாம் ராசியிலேயே அமையுங்க 3 பாதம். அடுத்தது விருச்சக ராசியில 1 பாதமும் அமையக்கூடிய அமைப்பு. இதுக்கு சந்திராஷ்டமமா அமையக்கூடியது துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமமா அமையும். விருச்சக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, மிதுனம் சந்திராஷ்டமமா அமையக்கூடிய அமைப்பு. நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, குருதசை. விசாக நட்சத்திரத்துக்கு குருதசை தான் 16 வருஷம் ஓடுங்க. அதுக்கப்புறம் சனி தசை 19 வருஷம் ஓடும். இதுக்கு எந்த லக்னம்லாம் பாதகத்தை குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துடலாங்க. 1 மிதுன லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம். இந்த 4 லக்னமும், ரிஷபம், துலாம் இந்த 6 லக்னமும் அடுத்தடுத்த தசாபுத்திகளுக்கு கொஞ்சம் பாதகத்தை குடுக்கறதுனால, இதுல குழந்தைகள் எடுக்காம இருக்கிறது சிறப்புங்க. திதின்னு பார்த்தோம்னா, துவாதசி திதியும், யோகம் பார்த்தீங்கன்னா, சுகர்ம யோகத்தையும், கரணம் பார்த்தீங்கன்னா, தைத்துளை கரணத்தையும். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன மாரிலாம் பேர் வைக்கலாம் குழந்தைக்குன்னா, தி, து, தே, தொ அந்த பெயர் நாமம்லாம் வைக்கலாங்க. பஞ்சபட்சின்னு எடுத்துட்டா காகங்க, அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில அமையக்கூடிய அமைப்பு. இப்ப குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, இது மார்கழி 1ஆம் தேதி குழந்தை பிறக்குதுங்க. இது தந்தைய பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லவரு, வல்லவரு, சொத்து பத்துக்கள சேர்த்தக்கூடியவரா அவர உட்கார வைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தந்தைக்கு கொஞ்சம் வரலாங்க. குழந்தைக்கும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பிரச்சனைகள் அதிகமாகும்போது பயணம் சம்பந்தப்பட்டது ரொம்ப தூரம் நெடுந்தூர பயணத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் தந்தை கையில மிச்சம் பண்ண முடியாது. பசுமாடு வீட்ல வளர்த்துங்க. மகாபாரத கதைய கேளுங்க. இன்னும் உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். நல்ல ஒரு ஆசிரியரா இருப்பாங்க. புள்ளையா பிறந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.